கம்மியான குவான்டிட்டியில் சாப்பாடு செஞ்சாவே எப்படி வருமோ நல்லா இருக்குமான்னு யோசிக்கிற ஆளு நான். ஆனால் எனக்கே இன்னைக்கு சரியான டாஸ்க் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு சாம்பார் பொடி அரைக்க போகிறேன். கொஞ்சம் இல்லைங்க, நிறையா அப்படின்னா என்னோட பாஷையில் சொல்லணும்னா ஒரு பக்கெட் நம்பா இருந்துச்சு. அரைக்கும் போது ஒரு சம்பட நம்பா வந்துச்சு. அந்த மாதிரி தான் சொல்லணும். நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு யூடியூப்பில் போயிட்டு எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், எப்படியெல்லாம் செய்யணும்னு பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாதியே. ஆனால் இதுக்குள்ளார இவ்வளோ நுணுக்கம் இருக்குன்னு தெரியாமல் போச்சு. நம்மளும் எல்லாம் சரியாக தான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அரைக்கிற கடைக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, மிளகா உடைச்சு பார்க்குறாங்க. மிளகா உடையவே இல்லை. என்னம்மா மிளகா அப்படியே இருக்குது, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காய போட்டு எடுத்துகிட்டு வாங்கப்பாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா 2 மணி நேரம் காய போட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அக்கா நல்லா காய போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்லா காஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிளகா உடைச்சு பார்த்தாங்க. நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சு கொடுத்தாங்க. மிளகா நல்லா உடைஞ்சு வந்தாதான் ரொம்ப நாளைக்கு இருக்குமா, நல்லா டேஸ்டாகவும் இருக்குமா, 1 வருஷம் பக்கம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ நுணுக்கம் இருக்கா? இது தெரியாம தான் நம்ம மிளகா பொடி அரைக்கிறோம், சாம்பார் பொடி அரைக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோமா. சரி, இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிடலான்னு சொல்லி கடையில் நின்று இருக்கும் போதே எனக்கு ஒரு டவுட், நம்ம பொடி நல்லா தான் வருமா, நம்ம தப்பா பண்ணிட்டோமா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ட்டு மனசுக்குள்ளார ஒரே ஜேசிபி சவுண்டு தான். வேற வழியே இல்லை, என்னானாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போதான் சாம்பார் பொடி வாசனை காற்றுல வந்ததுனே அப்பப்பா நம்ம அரைச்ச பொடி தானா இது அப்படின்னு டவுட்டே பட்டேன். உண்மையாகவே செம்மையாக வந்துருந்துச்சு.